சிவாஜி அந்த திரைப்படத்தில் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருப்பீங்க. தள்ள அங்கு நக்கச்சு முட்டத்தி இங்க தக்கச்சு அப்படி நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகிற காட்சி மைண்ட்லேயே இருக்குது சார். சிவாஜி திரைப்படத்தில் உங்களுடைய மறக்க முடியாத அனுபவங்கள்? அது எனக்கு அது ஒன் டே தாங்க அது ஒர்க். ஒரே நாளா சார்? அந்த கோவில் சீனு அந்த வீடு சீன் எல்லாமே ஒரே நாளில் தான் எடுத்தாங்க. டெல்லியில் ஒரு இது எடுத்தாங்க. சரி. அது வந்து சங்கர் சார் தான் அது சொல்லி கொடுத்தது. அவர் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அது ஆக்சுவலாக பாண்டியராஜன் தான் போடுற மாதிரி இருந்தது அந்த கேரக்டருக்கு. ஆக்சுவலாக சொன்னாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர். நாங்களாம் வந்து அதில் நம்ம சங்கர் சார் தான் லிவிங்ஸ்டன் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் சுந்தர் பச்சன் ஒரு நடனம் இருந்தவர் இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் தான் இங்கே கணிச்சு உங்களுக்கு சொன்னார் சார். அவருக்கு தான் அது ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். அவர் தான் அது கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அதை விட அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கு வந்து ரஜினி சார் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. சார் என்னை அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், திடீர்னு ஃபோன் பண்ணுவார். அப்படி வீட்டில் அப்படி பரபரப்பாயிடுவாங்க. சார் ஃபோன் பண்ணுறாங்க. இதை ஃபோன் பண்ணி லிவி என்ன எங்கள் 2 பேரும் விவேகானந்த் நடிச்சிருந்தார்ல அந்த சீனில், எங்கள் 2 பேரும் தூக்கி சாப்பிட்டேப்பா நீன்னு தெரியல. செம்ம கிளாஸ் தான் அது. அந்த சீன் எங்களுக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சீன் சார். உங்களோட என்ட்ரி சொல்லும் போல இன்னும் எங்களுக்கு அப்படியே மைண்ட்ல அமைஞ்சது தான் கேட்டேன். அது தலைவர் பாராட்டினார் பாருங்க ஃபோன் பண்ணி. இல்லை நான் ரொம்ப பிரமாதமாக ரெஸ்பான்ஸ் லிவிங்ஸ் அதுக்கு. எங்கள் 2 பேரும் தூக்கி சாப்பிட்டேன்னு யார் சொல்லுவா அப்படிலாம். சூப்பர். ஒரு சீன் போதும் உனக்கு அந்த படத்தில் அப்படின்னாரு. உங்களுடைய இந்த ஃபேமஸ் ஸ்டெப்ல நீங்க மறுபடியும் ஒரு திரைப்படம் மறுபடியும் சூப்பர் ஸ்டார் கூட பண்ணணும்னு எங்களோட ஒரு ஆசை. சூப்பர் சூப்பர். பார்க்கிறதுக்கு நாங்க ஆக்சுவலாக ஜெயிலர்லேயே நான் பண்ண வேண்டியதுங்க. ஆக்சுவலாக ஜெயிலர் 2ல நம்ம பண்ண வேண்டியது. அப்படியா சார்? எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுதால கொஞ்சம் ஓடுறது ஒடியார சீன்லாம் சொன்னார் நெல்சன் சார். அதனால் அது இப்போ இருக்கவங்க சூழ்நிலை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அநேகமாக ரஜினி கமல் நான் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். காக்கி சட்டை படத்தோட டைம்லேயே கமல் சார் வந்து ஒரு பெரிய ஆக்டராக எமர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இணையவே இல்லையா சார் கமல் சாரோட? சந்தர்ப்பங்கள் சரியாக வரல. நான் தாங்க மிஸ் பண்ணிட்டேன் அது. ஆக்சுவலாக ஓகே, நம்ம போய் அவர் பெரிய ஸ்டார் இல்லையா, அப்படி நம்ம தான் அவர்கிட்ட போய் அடிக்கடி கம்யூனிகேஷன் வச்சுருக்கணும். அதான் விஜயகாந்த் சொல்கிறேன், நீ காலில் சக்கரம் கட்டி சுற்றிட்டே இருக்கிறாள். ஒரு செகண்ட் சும்மா இருக்க மாட்டேன் நான். இந்த நடிப்பு ஓடுறது, ஸ்கிரிப்டுக்கு ஓடுறது, மியூசிக்கு போகிறது, எதையோ பண்ணி ஒரு இடத்துல நீ சும்மாவே இருக்க மாட்டேன் விஜயகாந்த். அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இவன் சும்மாவே இருக்க மாட்டான். இருந்தாலும் எங்கேயாவது சொல்லிட்டாரு நம்ம போய் தொடர்புலேயே இருந்துக்கணுங்க. தொடர்புலேயே இருந்தால் எனக்கு நல்ல ரோல்லாம் அவர் கொடுத்துப்பார். நேரம் நான் சார் இடத்துல நான் இருந்திருப்பேன். அது அந்த சந்தர்ப்பங்களை விட்டுட்டோம். அது ஏன்னு தெரியல, ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியா என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு நீங்கள் நடிப்பு தரேன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க, விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். விடாமுயற்சி. அவங்களுக்கு 1000 வேலை இருக்காங்க. நம்மள எப்படி அவங்க நினச்சி பார்ப்பாங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும் சார். ஒரு பெரிய லெவலில் முன்னுக்கு உயர போக போக உழுவு தூரம் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் பார்ப்பாங்க. எல்லோரும் ரஜினி சாரும் சரி கமலும் சரி 1000 பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குங்க. ஒரு முறை ரஜினி சார் என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் வந்து பிஸியாக இருக்கும்போது வீட்டிலே இருந்துக்க மாட்டீங்க 80ஸ்லாம், அதே கேட்குறேன் சொல்லி அவருக்கு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஒரு படம் ஓடுது, நான் ஸ்டாப் ஹிட்டுங்க அவருக்கு. அப்போ வீட்டிலே இருக்க முடியாது. அப்போது வீட்டிலே ஒருத்தர் இருக்க முடியாமல் எப்போ ஸ்டுடியோ தான் என்னுடைய ஒய்ஃப் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. எப்போதும் கேமரா கிட்டே இருப்பார், வீட்டில் இருக்க மாட்டார். கொஞ்ச நாள் இருப்பார், திரும்ப ஷூட்டிங்கு. வெற்றி அடைஞ்சால் கூட ஒரு படம் ஒரு 3 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன், எகைன் புது படத்துக்கு ஓடிடுவேன். சார் வீட்டில் என் ஒய்ஃப் தான் வந்து மேடம் தான் வந்து அவங்க தான் வீட்டை பார்த்துட்டு பிள்ளைங்களே பார்த்துட்டு இந்த குடும்பத்தை இவ்வளோ தூரம் வளர்த்து வந்தது என் ஒய்ஃப் தான் சொன்னார். அது மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். சார் எல்லாரும் உங்களை பார்த்து நீங்கள் பெரிய பணக்காரர், பேர் புகழ் பணம், போயஸ் கார்டனில் வீடு, கோடி கோடியாக பணம் அப்படி தான் பார்ப்பாங்க. நான் அப்படி பார்க்குறேன். நான் அப்படி பார்க்க மாட்டேன் சார். அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பை தான் நான் பார்ப்பேன். எனக்கு தட்டி கொடுத்தாரு. அதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பீங்க நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வீட்டிலே இல்லாமல். கிட்டத்தட்ட யோசனை பண்ணி பாருங்கள், 75 ஆரம்பிச்சு அவர் கேரியரு, கிட்டத்தட்ட இன்னைய வரைக்கும் வீட்டில் அவர் இருந்தது கிடையாது. 24 hours ஷூட்டிங்னா அப்போது நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தங்களுடைய ஃபேமிலியே தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 1000 பணம் கொடுக்கலாம். அதில் பணத்தால் என்னங்க நீங்கள் பண்ண முடியும்? அவரும் ஏசியில் இருக்கு, நானும் ஏசி ரூமில் இருக்குது. அவர் உயர்ந்த ஏசி வச்சுருக்கேன், நான் லோ கிளாஸ் வச்சுருக்கேன். அவர் உயர்ந்த கார் வச்சுருக்கேன், நான் சாதாரண கார் வச்சுருக்கேன். ரெண்டும் உடனே ஓடுது. நான் தேரில் வந்து எந்த காரும் ஓடுது. ஆனால் சாக்ரிஃபைஸிங் இருக்குல்ல, நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக 24 hours சினிமாலே இருந்து அது வந்து எவ்வளோ பெரிய தியாகம். அது வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளை சந்தோஷப்படுறதுக்காக அவ்வளோ படங்களை பண்ணி அதில் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்கள ஒர்ஷிப் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்க ஒரு என்னை பொறுத்த கலை 2 பேரும் ஒரு கலை சித்தர்கள் சார் அவங்க.